வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க கண்மணி அன்புடன் சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் கண்மணிக்கும் நிறைய வாய்ப்புகள் அமைஞ்சு தனியாக இருக்கிற மாதிரி. ஆனால் அது எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசாக காதலை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாதிரி யோசித்து தன்னோட காதலை கடைசி வரைக்கும் கண்மணி கிட்ட சொல்ல முடியாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது மட்டும் இல்லாமல், முன்னாடி கண்மணி கிட்ட எத்தனை தடவை நம்ம ப்ரப்போசல் பண்ண போயிருக்கோம், ஆனால் அத்தனை தடவையும் சொல்ல முடியாமலே போயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பக்கம் கண்மணி பார்த்தீங்கன்னா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இனிமேல் நம்ம பொழப்ப பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே பண்ணிகிட்டு இருந்த அந்த கேட்ரிங் பிஸ்னஸே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக என்ன பண்ணுறாங்க, காலையிலேருந்து எல்லா வேலைகளையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்த்து அவங்க அம்மா சித்தி 2 பேருமே மாறி மாறி பேசிக்கிறாங்க. என்னடி இவ நார்மலாக ஆகிட்டாளா, என்ன இவ சகஜமாக போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தருணத்தில் கண்மணியை தேடி என்ன பண்ணுறாங்க, பவியும் அதுக்கப்புறம் கார்த்தி 2 பேருமே வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க அம்மா சித்தி 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, வாப்பா உள்ளே வாப்பா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி பவி 2 பேர்கிட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் அண்ணி எங்கள் மேலெலாம் கோவமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்க, ஆமாப்பா நாங்களும் இவ்வளோ பேசி பார்த்தோம், ஆனால் அவளோட மனசை மாற்றிக்கவே மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் சித்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தருணத்தில் கண்மணி என்ன பண்ணுறாங்க, வெளியிலேருந்து உள்ளே வரதும் ரொம்பவே கோவத்தோடு என்ன பண்ணுறாங்க, கார்த்தியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நீ இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நான் உங்கள் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், நீங்களும் என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை பார்த்து கேள்வி கேட்க, இல்லை நீ அது அப்படின்னு சொல்லிட்டு இழுக்க, நீ அண்ணன் பண்ணது தப்புன்னு நான் சொல்ல வரல, அது எல்லாமே கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தது அண்ணி. அண்ணன் இப்போ உயிருக்கு உயிராக உங்களை தான் காதலிக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. போதும் கார்த்தி, நீ திரும்ப திரும்ப இதையே சொல்லி சொல்லி என்னை ஏமாற்றிட்டு இருக்காத. நான் ஏமாந்ததெல்லாம் போதும், இதுக்கு மேலே என்னால் எந்த விஷயத்தையும் தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சொல்கிற மாதிரியே என்னையே விரும்பியிருந்தாலும் எத்தனை தடவை நானும் அவரும் தனியாக இருந்ததுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு. அப்போ என்னைக்காவது ஒரு நாள் என்னை பற்றி சொல்லியிருந்துருக்கலாமே, அவரோட காதில் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாமே, ஏன் மறைச்சிருந்தாரு? அதான் நீ கடைசியாக உங்களை தனியாக கூட்டிகிட்டு போனது கூட அண்ணன் எல்லாத்தையும் பிளான் பண்ணி உங்ககிட்ட காதில் தெரிவிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான் அன்னைக்கு கூட்டிகிட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நிறுத்து கார்த்திக், இதுக்கு மேலேயும் நீ சொல்கிற பொய்கள்லையா நான் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டாள் கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோவத்தோடு பேசுகிறாங்க. அண்ணியம் பார்த்த பவித்ராவும், அக்கா ஏன்க்கா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, போனதெல்லாம் போகட்டும், இனிமேல் நடக்க போகிற விஷயத்தை பற்றி பார்க்கலாம், நீங்கள் எல்லாமே அங்கே வீடியோ வெறிச்சோடின மாதிரி இருக்குது, நீங்கள் வீட்டுக்கு வாங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு பவி கூப்பிட, சாரி பவி என்னை மன்னிச்சிடு, உங்ககிட்ட கடுமையாக நடந்துக்கணும் அப்படின்ற நோக்கம் எனக்கு கிடையாது, ஆனால் இப்போதைக்கு என்னால் எங்கேயும் வர முடியாது, தயவு செய்து என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க 2 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. உன்னை மதிச்சு தானடி உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியும் அவங்க பொண்டாட்டியும் கூப்பிட்றது, நீ என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சித்தி 2 பேரும் கேட்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, திரும்ப திரும்ப நான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணுமா, நிறையவே ஏமாந்துட்டம்மா, இனிமேலும் என்னால் ஏமாற முடியாது, தயவு செய்து என்னை விட்டுடுங்க, என் போக்கில் விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போயிட்டு சிவகாமி அம்மா கிட்ட கார்த்தி சொல்லிட்டு இருக்காங்க, நான் போய் கூப்பிட்டம்மா அவங்க வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நம்மளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி என்ன பண்ணுறாங்க, கிளம்பி போயிட்டு கண்மணி கிட்ட போய் பார்த்து பேசுறதுக்காக போகிறாங்க. நான் எவ்வளோ நம்பினேன், எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு என்னை நீங்களே ஏமாற்றிட்டீங்களே அப்படின்ற மாதிரி கண்மணியும் கேள்வி கேட்க, கண்மணி நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் கேளுமா, இந்த சமயத்தில் எனக்கு உன்னை விட ஒரு நல்ல பொண்ணு கிடைக்காது அப்படின்னு நினச்சிதாம்மா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன், விஷயத்தையும் உங்ககிட்ட மறைக்கணும் அப்படின்றது என்னோட நோக்கம் கிடையாதுமா, அதனால் தயவு செய்து புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க சிவகாமி அம்மா. அதில் எங்கள் அம்மாவை விட ரொம்ப உயர்வாக தான் நினச்சிட்டு இருந்தா அத்தா, ஆனால் நீங்களே என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, மேலேயும் நான் முட்டாளாக இருக்க விரும்பலை, என்னை இப்படியே விட்டுடுங்க, நான் என் வேலையை பார்த்துட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட சிவகாமி அம்மா கிட்டேயும் கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அம்மாவும் சிவகாமி அம்மாவும் 2 பேரும் பேசிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படி தான் ஒன்று சேர்த்து வைக்க போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. கோவம் தனியாக நாளாக எல்லாம் சரியாயிடும் கண்மணியுடைய அம்மாவும் சித்தியும் சொல்ல, அதுக்கப்புறம் சரி நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. காலையில் என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது கண்மணியை சமாதானப்படுத்தி தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு காலையிலே கண்மணியை பார்க்க போகிறாங்க. கண்மணி இடியாப்பம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் கண்மணியை பார்த்து பேசுகிறாங்க. கண்மணி என்ன பண்ணுறாங்க, ரொம்பவே கோபத்தோடு அன்பு அவாய்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ரொம்பவே கவலையோட ரூமுக்கு போய் உட்காந்துடுறாரு. இந்த சமயத்தில் கேசவன் என்ன பண்ணுறாங்க, இந்தாங்க சார் சாப்பிடுங்க, நைட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலே என்னன்னு தெரியல, சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கொண்டு கொடுக்குறாங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை
இல்லை கேசவா, நீ எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட சொல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வரல, நம்ம அண்ணியோட சமையல் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பயங்கர சந்தோஷத்தோட அப்படியே கண்மணி சமைச்சதா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ரொம்பவே ஆர்வமாக வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னோட மகனை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அன்பு வந்து போய் பார்க்க போகிறாங்க. கிட்ட அன்பு என்ன பண்ணுறா போல அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உள்ளே தான் இருக்காங்க, போய் பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. அன்புவை பார்த்ததும் பார்த்தீங்கன்னா, என்ன அன்பு, ஏன் இப்படி பண்ணிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னம்மா, எதுக்காக இப்போ நீங்கள் அழுதுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கேட்க, இல்லைடா உன்னோட நிலைமை இப்படி ஆயிடுச்சேடா, எல்லாத்துக்கும் காரணம் நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்லடா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா தப்பு பண்ண, நீங்கள் எதுக்காக இப்போ புலம்பிட்டு இருக்கீங்க, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். பண்ணதுலேயே பெரிய தப்பு என்னன்னு தெரியுமாம்மா, நான் வெண்ணிலாவை காதலிச்சது தான். நீங்கள் ஒரு நல்ல விஷயம் வந்து பண்ணீங்கன்னா அது கண்மணியோட என்னை கல்யாணம் பண்ணி வச்சது தாம்மா. நான் தான் அதை வந்து சரியாக பயன்படுத்திக்கல. கண்ணி கழுத்தில் என்னைக்கு நான் தாலி கட்டணும் அப்போவே நான் வெண்ணிலாவை வந்து மறந்துட்டேம்மா. அதுக்கப்புறமா கண்மணிக்கிட்ட என்னோடய காதலை வந்து நான் சொல்லணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் சொல்ல போய் அதை தடங்களை தாம்மா முடிஞ்சிருக்கு. இன்னையோ தடவை தன்னோட காதலை வந்து கண்மணிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் போய் சொல்ல போனேம்மா. அதனால் என்னால் வந்து சொல்லவே முடியல. இப்போ கடைசியாக என்னோட பிறந்த நாள் அதுவுமா கண்மணி எதுக்காக நான் தனியாக கூட்டிகிட்டு போனேன், என்னோடய காதலை சொல்கிறதுக்கு தாம்மா. ஆனால் அது எல்லாமே வேறு ஒரு விதமாக அமைஞ்சிருச்சு. கேட்குற எல்லா விஷயங்களும் நியாயமான ஒரு கேள்வி தானம்மா. நான் இவ்வளோ நாளாக அவள் கூடவே இருந்துட்டு என்னோடய காதலை கூட அவகிட்ட வந்து சொல்லாமல் இருந்திருக்கேன். அதை விட மிகப்பெரிய தப்பு, அவளோட ஃப்ரெண்டை விரும்பினது அவகிட்ட நான் சொல்லியிருந்துருக்கணும் இல்லைம்மா. அது சொல்லாதது என்னோட தப்பு தாம்மா. எல்லாத்தையுமே தாண்டி உயிருக்குயிராக கண்மணியை நான் அளவுக்கு அதிகமாக இப்போ நேசிக்கிறேம்மா. ஆனால் என்னோடய காதலை வந்து கண்மணி வந்து புரிஞ்சிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிக்கிறாங்க சிவகாமி கிட்ட. அன்பு, நீ அழாதடா, நீ அழுதா வந்து என்னால் தாங்கிக்க முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு சிவகாமி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. கண்மணியை போய் இப்போ பார்த்துட்டு பேசிட்டு தாம்மா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவகாமி அம்மா சொல்ல, அப்படியாம்மா கண்மணியை பார்த்தீங்களா, கண்மணிக்கிட்ட பேசுனீங்களா, என்ன சொன்னா கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக கேட்க, இல்லைடா ஒன்றும் கோவத்தோட தாண்டா இருக்கா. இல்லைம்மா, நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரொம்பவே ஃபீல் பண்ணி அன்பு, நீ கவலைப்படாத, எல்லாமே கூடிய சீக்கிரமே சரியாயிடும். கூடிய சீக்கிரமே பாரு, கண்மணி உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன் கூட சேர்ந்து வந்து வாழ ஆரம்பிப்பாடா, நீ ஒன்றும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எமோஷனலாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க சிவகாமி அம்மா. டீ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கா, சாப்பிட்டேம்மா, இப்போ தான் கேசவன் கண்மணி சமைச்ச இடியாப்பத்தை கொண்டு வந்து கொடுத்தான், நான் சாப்பிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அன்பு, அந்த வெண்ணிலா இருந்தா இருந்துட்டு போறாடா, நீ ஏன்டா வீட்டுக்கு வரமாட்ட, நீ வீட்டுக்கு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க. இல்லைம்மா, என்னால் அங்கே வந்து இருக்க முடியாது, இந்த நிலைமைக்கு இருக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் வெண்ணிலா மட்டும்தான். அவள் இருக்கிற வீட்டுக்கு நான் வந்து காலடி எடுத்து வைக்க மாட்டேன், அதனால என்னை விட்டுருங்கம்மா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து சொல்கிறாங்க. சிவகாமி அம்மாவும் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் அங்கேருந்து, சிறுடா அன்பு, நீ உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்பவே கலகத்தோட கிளம்புறாங்க. பக்கம் கார்த்தியும் வந்து வராங்க அன்புவை பார்க்கறதுக்காக. கார்த்திக்கிட்டையும் நிறைய விஷயங்கள் வந்து பேசுகிறாங்க, புலம்பிட்டு இருக்காங்க. என்னன்னா நின்று அப்போவே நான் சொன்னேன்னா, ஒரு 3 வார்த்தையை வந்து அன்னிக்கிட்ட டப்புன்னு போட்டு உடைக்கிறத விட்டுட்டு இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும், இப்படி தான் நான் வந்து காதலை வந்து சொல்ல போகிறேன், வீடியோவாக எடுத்து தான் வந்து பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு இப்போ பார்த்தியானா எங்கே வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது வந்து புலம்பிட்டு இருக்காங்க கார்த்தியும். நான், நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே அண்ணி உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட சேர்ந்து வாழ ஆரம்பிப்பாங்க, நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி ஆறுதலாக வந்து பேசிட்டு போகிறாங்க கார்த்தி. வெண்ணிலாவும் அன்புவை பார்த்து பேச வராங்க. என்ன அன்பு, எதுக்காக நீங்கள் இங்கே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை பார்த்ததும் பயங்கர கோபத்தோடு என்ன பண்ணுறாங்க, திட்ட ஆரம்பிக்கிறாங்க. மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல வந்து தங்கியிருக்கேன், தயவு செய்து இங்கேருந்து கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட வெண்ணிலாவை பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன அன்பு, நீங்கள் அவள் தான் கோச்சிட்டு போயிட்டால, எதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து இருக்கணும், அன்பை எப்போ அன்பு நீங்கள் புரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா பேச ரொம்பவே எரிச்சலோட, இங்கே பாரு இதுக்கு மேலேயும் இங்கே நின்றுட்டு இருந்தேன்னா அப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து கோவத்தோட வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. வெண்ணிலா அன்புவை பார்த்து பேசிட்டு வரும்போதே வந்து கண்மணியை வந்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்து ஏற்படுது. கண்மணியை பார்த்த வெண்ணிலா, என்ன கண்மணி என்கிட்ட பேச மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, போதும் நிறுத்தடி, இதுக்கு மேலேயும் நான் உன்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு பழைய கண்மணி ஒன்றும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் முட்டாளாக இருந்தெல்லாம் போதும், இதுக்கு மேலேயும் வந்து உன்னை நம்பிக்கிட்டு உன்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பேன்னு மட்டும் நினைக்காத, எதிரியை கூட நம்ம நம்பிடலாம் ஆனால் கூடவே இருந்து குளிப்பறிக்கிற துரோகியை வந்து என்னைக்கும் நம்பவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தோட வெண்ணிலாவை பார்த்து பயங்கரமாக கத்திட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்படி நடிப்புக்காக பேசிகிட்டு இருக்க வெண்ணிலா இவங்க 2 பேரையும் வந்து பிரிச்சே வைக்கணும் அப்படின்றதுக்காக என்ன மாதிரியான பிளான்லாம் வந்து பண்ண போகிறாங்க, 2 பேருமே ஒன்று சேரவே கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறாங்க பாட்டியோட சேர்ந்துக்கிட்டு, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க, அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.